மூணார் ராஜீவ்காந்தி காலனியில் சாலை சேதமடைந்து பல வருடங்கள் கடந்தும் சாலையை சரி செய்வதற்கு அதிகாரிகள் தயாராகவில்லை. பள்ளிக்கூடங்களுக்கும் அங்கன்வாடிகளுக்கும் இந்த சாலையை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நம்பியுள்ளனர். சாலையை சீரமைப்பு செய்ய உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மூணார் ராஜீவ்காந்தி காலனியில் சாலை சேதமடைந்து பல வருடங்கள் கடந்தும் சரி செய்வதற்கு அதிகாரிகள் தயாராகவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏராளமான குடும்பங்கள் தங்கியுள்ள பகுதியில்தான் சாலை சேதமடைந்துள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த சாலையை நம்பியுள்ளனர். அருகிலுள்ள பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, அங்கன்வாடிக்கு செல்லும் முக்கிய சாலைதான் இது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையில் பயணம் செய்து வருகின்றனர். இங்கு ஓடை இல்லாததால் கழிவுநீர் சாலையிலேயே தேங்கியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் தொற்றுநோய் அபாயமும் அதிகரித்துள்ளது. இந்த வழியாக சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரை தினந்தோறும் கால்நடையாக சென்று வருகின்றனர். கழிவுநீரின் நடந்து செல்வதால் தொற்றுநோய் அபாயம் உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பல வருஷமாக இந்த காலனி தான் குடியிருக்கிறோம். ஆனால் நிலவில் இந்த ரோடு போட்டு ரொம்ப வருஷங்களாச்சு. ஆனால் அந்த ரோடு போகும்போதுமே ப்ராப்பராக ட்ரைனேஜை எதோ கட்டி போடலை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே உடஞ்சி நிற்கிது. அது போக இந்த தண்ணி குழந்தைங்க போகிறது எல்லாமே இந்த தண்ணிக்குள்ள ஓடி சகதிக்குள்ள ஓடி அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி இங்கே பக்கத்தே இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த ரூட்டில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால தயவாகி பிளாக் பஞ்சாயத்தோ இல்லை மூணார் பஞ்சாயத்து லிமிட்டோ இல்லைன்னா ஜில்லா பஞ்சாயத்தோ ஏதாச்சும் ஒரு ஃபண்டு வச்சு நல்ல ரீதியில் அந்த ரோடை போட்டு கொடுக்கணும்னு, ப்ளஸ் நல்ல ட்ரைனேஜ் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா நைட்டு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நாங்கள் தூக்கிட்டு போய் தான் வண்டியில் ஆளுகளை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இந்த மக்களுக்காக யாராச்சும் முன் வந்து இந்த ரோடை தயவு செய்து ஒன்று போட்டு பல வருஷமாக இங்கே இந்த ரோட்டில் தண்ணி கட்டி கிட்ட தொடங்கிட்டு பல வருஷமாக கட்டி கிடக்கு. இதில் ரோட்டில் இது வழி போகிற பைப்புகளில் எதுவும் கரெக்டான ஜாயிண்ட்டு கிடையாது. எதுவுமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. இதனால் எங்கள் வீட்டுகளில் பெரிய பிரச்சனை ஏற்படுது. மழை நேரத்துகளில் தண்ணி உள்ளே ஏறதும், அல்லாத நேரத்துகளில் எங்கள் வீட்டில் செப்டி டேங்கு அது காரியங்கள் எல்லாமே நிறைஞ்சி 3 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் பல ஆயிரம் செலவு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. இதை பஞ்சாயத்து பார்த்து ஏதாச்சும் ஒன்று தீர்மானிக்கணும்னு பல தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மேலும் ஒரு முறை உங்கள் மூலமாக சொல்கிறோம். பார்த்து இந்த பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் இப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் விரைவாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்ய வேண்டும் என்றும் தேங்கியுள்ள தண்ணீரை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். எங்களுக்கு ஒரு இந்த காணு ஒன்று கட்டித்தர சொல்லுங்க. எத்தனையோ தடவை போய் பஞ்சாயத்தில் போய் சொல்லியிருக்கோம். ஒன்றுமே சரி தண்ணி போக மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க இது வழி தான் போயிட்டுருக்கு. வீடு முழுதும் இங்கே பாருங்கள், மண் இடிஞ்சு எல்லாம் தோண்டி இங்கிட்டு போயிட்டுருக்கு. பிள்ளைங்க தாண்டி போக முடியல. அள்ளுக்கு மண் சகதியமாக கிடக்கு. தயவுசெய்து இந்த பஞ்சாயத்தில் ஒன்று ரெடி பண்ணி எங்களுக்கு ஒரு காணை கட்டி இந்த ரோட்டை சரி பண்ணி தர சொல்லுங்கள். ரோடே போடலை, எங்கெங்கேயோ போட்டுட்டு இருக்காங்க. மனுஷர் இருக்கிற இடத்துல போட மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு தயவுசெய்து இந்த தடவையாவது இந்த ரோட்டை ரெடி பண்ணி தர சொல்லுங்கள். சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரையும் 2018 கனமழையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தையும் உடனடியாக சரி செய்து கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.